உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் தஞ்சை ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். அதாவது மேஷம் ராசியில் ஜனனமான உங்களுக்கு இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும், சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் அவருடைய நிலை உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேஷம் ராசியில் ஜனனமானாவே நீங்கள் இந்த பூமியில் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. மேஷ ராசியில் ஜனனமான நீங்கள் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தான் நிறைய பேர். அதாவது பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி இந்த நாட்டை, இந்த தேசத்தை அதாவது உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்க மேஷம் ராசியில் ஜனனமானவங்க தான் இராணுவத்துறையில் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரியாகவும், அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு மிக ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவர்களாகவும் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிக்காரவங்க தான், மேஷம் ராசிக்காரவங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தையும் நீங்கள் தான் காவந்து பண்ணுறீங்க, அதே மாதிரி இந்த நாட்டையும் நீங்கள் தான் காவந்து பண்ணுறீங்க. காவல்துறையில் எடுத்துக்கிட்டாலும் பெரிய அதிகாரியாக இருக்கக்கூடியவர்களும் உங்களுடைய ராசியை சார்ந்தவர்கள் தான். அப்படி இந்த தேசத்தையும் நாட்டையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மேஷம் ராசியில் ஜனனமான நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய கட்டடங்கள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டடங்கள், அந்த கட்டடத்தினுடைய பொறியாளராக இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த மேஷ ராசியில் ஜனனமானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க மனிதர்கள் வாழ்வதற்கு இடம் வேணும். அப்போ அந்த இடம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இருந்தால் தான் செய்ய முடியும். அரசாங்கத்துக்கிட்ட போய் அதை அப்ரூவல் வாங்கி அந்த முறையாக அந்த இடத்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திறன் படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தாலும் இந்த மேஷம் ராசியில் ஜனனமான நீங்கள் தான். அப்படி இந்த ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் துறை சார்ந்தவர்கள் அதிகமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் தான். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் பதவியில் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தான். இப்படி உங்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அப்போ இந்த முருகப்பெருமானினுடைய ஆதிக்கத்தில் ஜனனமான நீங்கள் அப்போ இந்த பூமியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இருக்கக்கூடிய கடவுள்லேயே முருகப்பெருமான தமிழ் கடவுளாக நம்ம வழிபாடு செய்கிறோம். அப்பேற்பட்ட அந்த தமிழ் கடவுளே உங்களுடைய ஆதிக்கம், அதாவது உங்கள் ராசிக்கு அவர் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார், அதிபதியாகவும் வருகின்றார். அங்கார பகவான் என்றால் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முருகன் தான். இப்படி உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா கோப குணமும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த எந்தளவுக்கு நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யணுமோ அந்தளவுக்கு சேவையும் செய்வீங்க. அதே நேரத்தில் கோபமும் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம், ரத்தம் பார்த்திங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் சில நேரங்களில் கொஞ்சம் கோபத்தையும் மக்களுக்கு அந்த கோபத்தையும் காட்டுற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பற்றி நிறையா புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான ராசியில் ஜனனமானதே இந்த பூமியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த போகர் மீடியாவில் ஒரு உண்மையான ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சொல்லக்கூடியதை பாருங்கள். இதில் ஒரு உண்மையான ஜோதிடம் என்னவோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நன்மையான ஜோதிடமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நம்பிக்கையான ஜோதிடத்தையும் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க வலிமையாக வாழக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் வளம் பெறவும் இந்த போகர் மீடியாவில் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கண்டிப்பாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதாவது கிரகங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் எல்லாரையுமே வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள். அந்த கிரகத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து.
இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ரம் பெறுறாங்க. எங்கே வக்ரம் பெறுறாங்க? அந்த கும்ப ராசியிலேயே வந்து வக்ரம் பெறுறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ நாள் வக்ர நிலையில் நீடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் நிலையிலே தான் நீடிக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் உங்களுக்கு வந்து இருக்க இருக்க இன்னும் மேன்மையான ஒரு ஆதாயங்களையும் நன்மைகளையும் செய்யக்கூடியவராக தான் சனி பகவான் செயல்பட போகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல தான் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ இந்த 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு வந்து 2.5 வருடம் அவங்க வந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. அப்போ இந்த 12 கட்டங்களையும் கடந்து வருவதற்கு 30 வருடங்கள் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 30 வருடங்களுக்கு பிறகு இப்போ 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க உங்களுக்கு. அப்போ இந்த 11ஆம் இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். அப்போ இந்த லாபஸ்தானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பலவிதமான நன்மைகளை வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கனாக்க நமக்கு நிறைய நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நாம் வந்து பயன்படுத்திக்கணும். இது வந்து சிலர் வந்து தெரியாமையும் வந்து விட்டுடுறாங்க. லைஃப்பில் வந்து என்ன செஞ்சுக்கணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் விட்டு போயிடுது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சனி வக்ரம் பெற்றால் அதீத வேகமாக செயல்படுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னாக்கா ரொம்ப கடகடன்னு நடக்கும். எதை எடுத்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும். அப்படி ஒரு 4 மாதங்கள் போகும். அப்போ மேன்மேலும் ஒரு நன்மையான ஒரு நிலையை தான் சனி பகவான் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால் திருநள்ளார் சனீஸ்வர பகவானினுடைய பயிற்சி வரும் வரை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படி ஒரு அற்புதமான நிலை வந்து உங்களுக்கு நடைமுறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டு அதோடைய பேசிக்லேயே பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 10ஆம் தேதி குரு பயிற்சி ஆனாங்க. இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி குரு பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ இந்த 2ஆம் இடத்துல அந்த குரு எப்படி இருக்காங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த 2ஆம் இடத்துக்கு வராங்க. அப்போ இந்த 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ இந்த 12 வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு இந்த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, பொருளாதாரம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்காங்கல்ல. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும். இந்த வருடத்தினுடைய குரோதி வருடத்தினுடைய முழுமையான பலன் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நிறைய நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து முழுமையான ஒரு கான்செப்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு 2ல் இருக்கும்போது தனஸ்தானம், குடும்பம், வாக்கு, கல்வி, பொருளாதாரம் எல்லாத்தையும் நல்லபடியாக செய்வாங்க. இதை வந்து நாம் பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனே ராசியில் வந்து அமர்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுதில்லை. சந்திரமங்கல யோகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாவும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டால் எல்லா வளங்களும் பெற்று சுகபோகமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாதத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வாகனங்களை வந்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் புதுப்பித்தல், வீடு வந்து புதுப்பித்தல், வீடு வந்து வாங்குதல், இது போன்ற நிகழ்வுலாம் உங்களுக்கு நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் வேலை வாய்ப்பில். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்ல வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு வெளிநாடு யோகம், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம், புதிய தொழில், வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல், இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான வருடமாக நீங்கள் எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் வந்து சஜஷன் கேட்கவே வேண்டாம். எதை எடுத்தாலும் நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்கே போனாலும் வந்து ஒரு நல்லவர்களாகவும் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகவுமே உங்களோட வருவாங்க. இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, கிரகங்களால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆகையினால் இந்த வருடத்தில் நீங்கள் வந்து எதையுமே வந்து யார்ட்டையும் சஜஷனே கேட்க வேணாம். கடகடன்னு நீங்கள் போயிட்டே இருக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான காலமும் நேரமும் உங்களுக்கு நடைமுறையில் இருக்குது.
அது மட்டும் இல்லாம ராகு பகவான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாங்க. ராகு பகவான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அலைச்சல குடுக்குறாங்க. மற்ற கிரகங்கள்லாம் வந்து உங்களுக்கு சுகத்த வந்து செய்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால, ராகு பகவான் 12ஆம் இடத்துல விரய செலவும், அலைச்சலும் குடுப்பாங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமா தானே இருக்கு. ஆகையினால இந்த மேஷம் ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கிரக மாளிகை யோகமும் இந்த ஜூலை மாதத்துல ஏற்படுகின்றன. இந்த கிரக மாளிகை யோகம் உங்களுக்கு அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு செயல தொடங்குனீங்கன்னா கடகடன்னு நடக்கும். மற்றவர்களுக்கு நீங்க உதவி செய்ய போனாலும் அதுவும் நடக்கும். இப்படி பல நிகழ்வுகள் உங்களுக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் நடைமுறைக்கு வரப்போகின்றது. இப்ப ஜூன் மாதமும் உங்களுக்கு இதே தான். இந்த கிரகங்கள் வந்து இதே நிலையில தான் நீடிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு நன்மைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னாக்க, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போறாங்க சூரிய பகவான் அவ்வளவுதான். அதாவது சூரிய பகவான பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில வந்து மேஷத்தில இருப்பாங்க. வைகாசியில வந்து ரிஷபத்துக்கு போவாங்க. அப்புறம் வந்து ஆனி மாதத்தில வந்து மிதுனத்துக்கு போவாங்க. அவங்க வந்து மாதத்திற்கு ஒரு ஒரு ராசி ஒவ்வொரு ராசியா மாறி போவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறதில நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஜூன், ஜூலைலாம் வந்து நல்ல ஒரு நினைச்சது நடக்கக்கூடியதாகவும், எதை எடுத்தாலும் நமக்கு நன்மையாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு. இத வந்து நீங்க பயன்படுத்திங்க. இந்த போகர் மீடியாவை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில வந்து உண்மையான ஜோதிடமும், நன்மையான ஜோதிடமும், நம்பிக்கையான ஜோதிடமும், வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய ஜோதிடமாகவும் இருக்கும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.